யாரு இப்படி கை நீட்டி இப்படி போ இப்படி பண்ணு அதெல்லாம் சொன்னா எனக்கு மக்கராயிடம் இருக்கு. இதான் லாஸ்ட் டைம் நான் சொல்றேன். ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான். மரியாதை இல்லப்பா, நீ மரியாதை நடந்து. காலையில என்ன சொன்னீங்க? சொல்ற முதல்ல குத்தவானா சும்மா இருங்கப்பா. நீ யாரு என்ன சும்மா இருக்க சொல்றீங்க? என்ன பத்தி கேக்குறதுக்கு யாரு? நீங்க யாரு முதல்ல நான் கெமி இதெல்லாம் என்ன ஒரு நான் பேச்சு கொடுத்திருக்கேன். இத்தனை நான் அந்த டிவி ஆக்சன் மேடம் இயக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா. விஷயங்கள் நாங்க பண்ணோம்னா அது ஒண்ணுக்கு லா வந்துடணும். நீங்க வாட்டர்மெலன் ஸ்டாரா இருங்க, யாரா வேணா இருங்க. Why bro? It's wrong bro. லேல எப்படி கக்கா போவேன்? தண்ணி ஃப்ளஷ்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பக்கெட்ல கொண்டு போண்டா ஃப்ளஷ் ஒர்க் ஆகும். அச்சி வெஸ்டர்ன் டாய்லெட்ல எப்பறா கழுவு? டப்பா வெச்சுதான்டா. சூப்பர் டீலக்ஸ் பவர்ஸ். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம். இல்ல ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். வந்து இதுக்கு மேல இவர் இந்த ஷோல தாங்க மாட்டாரு, பண்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு வந்து கலையரசன் குத்துனால ஒண்ணு ஆகாது போல. முதல்ல குத்தல எல்லாம் நெஞ்சல தான் சொல்லுவாங்க. டேய் இவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ஓட்டும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான். This is a game. நானும் திவாகரன் தான் ஓட் பண்றேன். தனித்துவமா பை பை டாடா குட் பை. நான் எப்பவுமே பார்க்கும்போதெல்லாம் வந்து அரோரா கூட தான் இருப்பான். அங்கதான் சுத்தி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கானே தவிர மற்ற டீம்மேட் கேட்காத கேள்விலாம் கேட்டிருக்கான். உன் நாக்கு அழிவு போம்ல பாருல, உனக்கு ஆண்டவனே கொடுப்பான். ஒரு நாள் கூத்துங்கிறது இன்னும் அவன் கூத்து கட்டி நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய தம்பிக்கு இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. நான் ஆக்சுவலா யாரையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு டைப்பா இருப்பாங்க. பர்சனலா தான் போயிருவேன். இண்டிவிஜுவலா யாரையும் சொல்ல மாட்டேன். உருப்பிடுமாடா அந்த வருஷம் உனக்கு. அதனால நான் கம்மி. இப்போ நீங்க இதெல்லாம் பேசுறது கேட்கும்போது எனக்கு கூட தான் சங்கடமா இருக்கு. எல்லாத்துக்காகவுமே நடிக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா பட் எல்லாமே வந்து பர்பஸ்ஃபுல்லா நான் வேற ஏதாவது கேட்டு பிறந்தேன். வேற மாதிரி பப்ளிசிட்டி பண்ற மாதிரி அது நல்லா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ நீங்க மிரர் முன்னாடி சொல்ல வேண்டியதெல்லாம் இங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப வசதியா இருந்துட்டு இப்ப எல்லாமே ஒரு கட்டுப்பாடு அப்படின்றப்ப இது நடிப்புன்றது உள்ள இல்ல மச்சான், வெளியே அங்கங்க கொட்டி கிடக்குது. வித்தியாசமான ஃபீலிங்கா தான் இருக்கு. ஈவன் டாய்லெட்டுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இல்ல. உண்மைதானே. லைஃப் வந்துட்டு இப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறப்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா தான் இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் ஒரு பதட்டமாவும் என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தான் குறைவா இருக்குல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை சொல்றேன். அமுக டுமுக அமால் டுமால் 50 ஒண்ணே வர முடியாது நம்மளால. வந்து குமரன் நானே பெரிய நடிகன், என்கிட்ட நடிச்சு காட்டியா மாவான. பாத்துக்கங்க, பிக் பாஸ் அண்ணாவோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கும். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். தெரபிஸ்ட் வேற டாக்டர் வேற. 12 வருஷம் இவங்க தெரபிஸ்ட் கொடுக்குறவங்க இல்லப்பா. டாக்டர் தெரபிஸ்டும் டாக்டர்ஸ் தான் வந்துருச்சால. அப்போ ஓகே. நான் ஃபேக்ட் தான் செக் பண்றேன். டாக்டர் ஃபீஸ் கெமி நீ தான ஆரம்பிச்ச? இல்ல இல்ல தோ அவர் ஆரம்பிச்சவரும் போயிட்டார். இப்படி கேக்குற இப்ப நான் கேக்கல. யாரா அவன்? டேய் 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 எவனா வந்த? கடவுளே, அது மெடிக்கல் டெர்மினாலஜி. சோமா இருந்தா நான் படிச்சிருக்கேன். படிச்சிருந்தா மெடிக்கல் டெர்மினாலஜி புரியாது. அது உங்களோட ஒண்ணே வர முடியாது நம்மளால. சார் ஆண்களுக்கு பொறாம இருக்காது சார். உங்களோட பெட்டர்னு அடுத்தவங்க கிட்ட காட்டுறதுலயே குறியா இருக்கு. அங்க வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம். பெண்கள் கிட்ட 2 கொடுத்துட்டாரு. ஒன்னு ஜெலஸ், இன்னொன்னு பேராசை. இத ரெண்டுத்தையும் பெண்கள் கிட்ட இருந்து நீங்க புடுங்கவே முடியாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். பொறாம இல்லன்றீங்க. இன்னொரு ஃபிகரை கூட்டி போனாவே அவன் பொறாமப்படுமா? அது எப்படி பொண்ணுங்களுக்கு மட்டும் பொறாமையும் பேராசை இருக்கா, ஆம்பளைங்களுக்கு எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? காலை 9:30 கொரட்டை வர்ற ஃபுல்லா பயங்கரமான கொரட்டை விடுற. பிரச்சனை இருக்கு தூங்குறதுல. என்ன தூங்குறது? என்ன பிரச்சனை? கொரட்டை விடுவேன் நானு.
ஒரு பக்கம் திரும்பி படுக்கிறீங்களா? சத்தம் அதிகமா இருக்கு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க நீ போங்க வருது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் இந்த தண்ணியை குடிக்க வேண்டாம், குடிநீர் தனியாக அனுப்பப்படும். அதுலயும் ட்விஸ்ட் வச்சிருக்கேன். செய்யுங்களா செய்யுங்க. பாட்டில் வந்துட்டு தண்ணியா யாரோ வச்சிருக்காங்க, ஒழிச்சு வைப்போமா அப்படின்னு மனசை தேத்திக்க. நாயகன் மீண்டும் வரா. தண்ணிய ஒழிச்சு வச்சிருக்கேன், சும்மா ஃபன்னு தான். யாராச்சும் கேட்டு என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? பண்றேன். ஏன்னா கலையரசன் வந்துட்டு பெருசா யாரோடையுமே பேசி மிங்கலாகி அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. நைட்டு நடந்த சண்டையில ஒரு மாதிரி ஒரு கண்டினியூ ஆயிருக்கு அந்த சண்டை. நம்ம தெருவுக்கு வந்திருக்கான், போன பொதுல விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா. வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் நான் சொல்றேன். திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் கோஸ் அவர் சார் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் சார் நான் வந்து கலையரசன் கண்டென்ட்டுக்காக நானும் என் ஒய்ஃபும் நிறைய விஷயம் பண்ணி பயங்கரமா இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். ஒரு கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி ஒரு பர்சனை தூக்கி இங்க போடுவாங்களா அப்படின்னா என்னால அதை வந்து ஏத்துக்கவே முடியாது. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான்டா சொல்ல முடியும். ரவீன் ராஜ் அண்ட் கெமி சார். சார் ரீசன் வந்து நேச்சுரா இருக்க மாதிரி தெரியல சார். ஒரு சாமி வேற அவங்கள டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது. வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள்: ஆதிரை 3 votes, அப்சரா என்னையே வந்து நோன் 3 votes, பிரவீன் காந்தி 4 votes, பிரவீன் ராஜ் 3, என்னையே வந்து நோன் வியானா 3 votes, திவாகர் 7 votes மற்றும் உங்களுக்கு ஏதோ ஆசை விஷயம் ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது செய்யணுமா? நான் உங்களுக்கு ரீசன் சொல்லியோ காரணங்கள் நாள்ல ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி